அக்ஷய் பாரத் மாதா பார்வதி சட்டம் ஒரு இருட்டறையாக டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நடத்திட்டியே நடந்து போச்சு. கணக்கு விட்டுறோம்ல. அதனால் சட்டத்தை இருட்டறையாக நடத்திட்டியே. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் நீதிமன்றம் கோர்ட்டில் சட்டம் ஒரு இருட்டறை இருக்கிறதுனால தான் வெளியில் மானிட ஜனநாயகம் ஓட்டு போடுறவன் தூக்கிட்டே ஓடுதான், ஆடுதான், பாடுதான், உயிர் பலியை சாப்பிடுதான், உயிர் பலியை அறுக்கான், பூமியை அசிங்கம் பண்ணதான். 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரம் பார்க்கான். 2ஆம் நம்பருக்கு வண்டி ஃபோர் வீலர், 2 வீலர், பஸ்ஸு கிஸ்ஸு, லாரி ஏறி அனைத்தும் சட்டம் ஒரு இருட்டறையாக உள்ளே வச்சு விளையாண்டுட்டான் பூமியில். இதை கட்டுப்படுத்த செய்யணும், நிப்பாட்டணும். எல்லாம் ரோடு எதுக்கு போடுதான், என்ன காரணம், என்ன ஒரே பேப்பரை அடித்து விட்டு ரோடாக போட்டு பாலாக்கு தான். பூரா பஞ்சாயத்து போர்ட்டில் பூரா வீடு கடை கெட்டு தான், சும்மா வரி வாங்குதான். அந்த வரி அதான் ஜனநாயகம் சொல்லுதான். நாங்கள் வரி கட்டுதோம்ல, வரி மயிறு செடி செத்த பூரா என்னடா பண்ணி வச்சுருக்க மடப்பைகளா, ஆணும் பெண்ணும் பூரா 2ஆம் நம்பர் வியாபாரம், 2ஆம் நம்பர் தொழில், உயிர் பலி அறுக்கிறது, பூமியை பூரா டராக கட்டியிருக்கான். மில்லு, தொழிற்சாலை அனைத்தும் பூரா 2ஆம் நம்பர். பூமியில் இயற்கை விளையிறத செயற்கை ஆக்கிட்டான். அதே செயற்கை ஆக்கி திரிக்கான். அப்போ சட்டம் ஒரு இருட்டறை. அதான் திமுறா போகிறான், திமுறா வரான். அப்போ அந்த திமுறை ஒடிக்கணும், உள்ளே தூக்கி போடணும்ல. அதுக்கு தான் சட்டம் இருட்டறையை பொட்டணம் போட்டு கட்டிட்டார். இப்போ வெட்ட வெளிச்சத்துக்காக நீதிமன்றம் கோர்ட்டார வெளியே கொண்டு வராரு. ஐயா கொண்டு வராரு. நீதி அரசர், கடவுளால் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. இப்போ தப்பாக கணக்கெலாம் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஈரக்குள்ள உருவி பொண்டாட்டி மாதிரி அவன் பேரம் பற்றி அப்படியே 4 வீலர் 2 வீலரில் அப்படியே நசிக்கிறோம்ட்டார். நசுக்கி ரத்தமாக பூமியில் போட்டோம் அப்படின்ட்டார். திரிக்கான், உட்காந்து மூளை திரிக்கான் அப்படிங்கிறார் அரசியல்வாதி. பல கோடி உட்காந்து சிந்திக்கிறோம், பூரா சிந்திக்கான் அப்படி அவரே சொல்கிறார். சிந்திக்கடா செய்தா இந்த சட்டம் ஒரு இருட்டறை கணக்கு முடிச்ச விட்டு உன்னை இருட்டறையில் போட்டு சோழியை முடிச்சிருந்தேன் அப்படின்ட்டார். 3/4 சத்தியம் கணக்கு போட்டாச்சுப்பா.